don't belittle God. ஆண்டவர் அற்பமா காரியமா வந்து பார்த்துட்டு அப்படி யாரும் அனுபவிக்காம போயிடாதீங்க. காரியமா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காரியம் டைம் ஆயிடுச்சு போயிடுவோம். டைம் ஆயிடுச்சு போயிடுவோம். பைபிள் படிக்கும் போது அறிஞ்சாதான் இன்னும் கிட்டி அறியறதுக்கு முன்னாடி என்னை விட்டுருங்க வேற யாரையாவது பார்த்தேன். ஆண்டவரே துணிகரத்தை பாருங்க. என் பேரை வேணா கிறுக்கி போடுங்க. துணிகரம் எப்படி வந்து தெரியுமா? அந்த துணிகரம் அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவா. அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. துணிஞ்சிட்டாரு. எனக்கு தெரியாதா? அவரு தங்கத்திலையும் சொக்க தங்க என் தகப்பன்டா. அவன் சொல்லுங்க. அவர் கையில இருக்கிறது உலகத்தை எல்லாம் காலுக்கு கீழே கொண்டு வந்து போட்டுருவாங்க. அவன் சொல்லுங்களேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அவருடைய மனசுல இந்த ஐக்கியம் உறவுக்காக ஏங்குகிறார் என்பது அவருடைய பலவீனம். இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த நெருங்கின உறவு ஐக்கியத்திற்காக ஏங்குகிறார் என்பது அவருடைய வல்லரபிள் ஏரியா. பலவீனம்ன்றது எப்படி சொல்றது எனக்கு தெரியும். இட்ஸ் a big word, பெரிய வார்த்தை. என் தகப்பனுடைய உரிமையோடு நான் அதை சொல்லுகிறேன். பலவீனம் அவர் ஐக்கியத்திற்காக ஏங்குகிறார். அந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிற எவனுக்காகவும் எதையும் செய்ய ஆண்டவர் துணிந்துள்ளார். எனக்கு ஒரு கேள்வி. உமக்காக வாழணும், எக்ஸ்போஸ் பண்ணி கூட இருக்கணும் எல்லாவற்றாலும் என்னால நிரப்ப முடியும். இப்போ என்ன வேணும்? நிரப்ப முடியும். எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி முந்தி என்கிட்ட எல்லாம் இல்ல. நான் கடன் உச்சக்கட்ட பலவீனத்தை குறைவு யாருக்கு இருந்தேன். கர்த்தர் அறிய கூட இருக்க எனக்கு வேலை வேணும் கேட்கவே இல்லை. வேலையை தந்தார். கணவன் தன் மனைவியிடத்துலதான் அவன் யாருன்னு சொல்ல முடியாத பலவீனங்களை கூட சொல்லி தன்னை வெளிப்படுத்தி எனக்கு பலனா இருக்கு கேட்க முடியும். ஆண்டவர் நம்ம இடத்துல இதுதான் என்னுடைய பலவீனங்களை வெளிப்படுத்த முடியும் என்றால் நம்மை அவர் மனவாட்டியாக பார்க்கிறார். என்னோட இந்த பந்தத்தை ஐக்கியத்தை அனுபவிக்க எனக்கு துணையா இருக்க எனக்கு ஒரு மனவாட்டியாய் சபையை நான் பார்க்கிறேன் என்று உங்களை பார்க்கிறார், என்னை பார்க்கிறார். எத்தனை பேர் அந்த நிலையிலே உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் சொன்னாங்க, I see you like that. அதனாலதான் அப்படிப்பட்ட அர்ப்பணம் செய்ய விரும்புகிறவர்கள் மாத்திரம் எழுப்பி நில்லுங்கள். ஜெபிக்க போகிறோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். பிரசன்னா பிரசன்னா ராஜா
Hare